வந்து நான் ஸோ ஹாப்பி. கோபியா தான் கூப்பிட்டாங்க ஆக்சுவலி. ஸோ உமன்ஸ் டே அன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் ஆஃப்டர் கொரோனா வெளியே வரதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு இந்த ஃபேஷன் ஷோ வந்தது ஐ எம் ஸோ வண்டர்ஃபுல் அண்ட் ஸோ தேங்க்யூ ஃபார் ஸோ ஆர்கனைஸ் எவ்ரிதிங். தேங்க்யூ. எனக்கு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஒரு கிரேஸ் இருந்தது ஃபேஷன் ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு. ஸோ நான் சர்ச் பண்ணப்போ நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல ஒரு வவுச்சரோட எனக்கு கிடச்சதே எங்கள் ரேகா மேம் தான். ஸோ வந்து பார்த்த உடனே அவங்க வந்து நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, நல்லா கைட் பண்ணுறாங்க. சின்ன சின்ன விஷயமும் ஹெட் டு டோஸ் கொண்டு எல்லாமே சொல்லித்தராங்க. ஆக்சசரிஸு, எம்ப்ராய்டரி, ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லை, எல்லாமே இங்கே கற்றுக்கலாம். நம்ம வந்தால் மட்டும் போதும் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எல்லா மாடல்ஸுமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கு மாடலிங்கிறது ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். 3 months தான் ஆகுது. உண்மையாகவே 3 months தான் ஆகுது. ஏன்னா நான் வந்துட்டு ஒரு 85 kg ரொம்ப குண்டாக இருப்பேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்லிம் ஆகி மெயின்டைன் பண்ணி கண்டிப்பாக மாடலிங்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்தால் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு நான் இப்போ வந்து 62ல் இருக்கேன். அதுதான் எனக்கு என் மேலே நான் கான்ஃபிடென்ட் வச்சேன். அதுதான் பெரிய சக்ஸஸ். நீங்க சொல்லுங்க, உங்க டிசைனர் பத்தி நிறைய விஷயம் நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்க டிசைனர் பத்தி நீங்க சொல்லுங்க. நீங்க எப்படி இந்த மாடலிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்கங்கறத பத்தி சொல்லுங்க. அண்ட் உங்க நேமையும் சொல்லுங்க. திஸ் இஸ் தாக்ஷானி சாந்தசுரபன். ஐ திங்க் ஸோ ரேகா மேமோட வந்து இது எங்களோட கண்டினியூஸாக ஆக்சுவலி நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் ஷோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஃபேஷன் டிசைனர் அண்ட் ரொம்ப வந்து பொலைட்டாக ஸ்வீட்டாக இருப்பாங்க. தென் ஷி நாட் ரஷஸ் ஆக்சுவலாக சொல்லணும்னா. அண்ட் அவங்க எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அதே லெவலுக்கு அவங்க காஸ்டியூமும் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஷீ இஸ் அ வண்டர்ஃபுல் லேடி வித் லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஸ்மைல் ஈவன் அட் திஸ் ஏஜ். ஸோ நீங்க எப்படி மாடலிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க, அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. சஃபி சார். ஓகே. ஸோ எத்தனை வருஷமா மாடலிங் பண்ணிட்டு இருக்கீங்க? From last 2 years. ஓகே. இது வரைக்கும் நீங்க வாங்கின அவார்ட்ஸ் பத்தி ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்க லைஃப்ல நடந்த ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்தை பத்தி இந்த உமன்ஸ் டேக்கு ஷேர் பண்ணுங்க. லைஃப்ல மிஸ் தமிழ்நாடு 2021 டைட்டில் வின்னர் நான். ஸோ அதே மாதிரி லைஃப்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம்னா எங்கள் அம்மா மட்டும்தான். ஸோ ஷீ இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் அண்ட் ஷீ இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். தேங்க்யூ மேம். And for every women here who are still struggling and still smiling with so much of energy, that happy Women's Day. So it's more to go. Be positive and be energetic. சூப்பர். ஸோ வந்த உடனே எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு பொண்ணா அழகழகா நின்று போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தீங்கல்ல, நீங்க சொல்லுங்க மாடலிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி வந்தீங்க அப்படிங்கிறத பத்தி ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாடலிங் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எதை பார்த்து நான் மாடலிங்குள்ள வரணும் அப்படின்னு நினைச்சீங்க, அதையும் ஷேர் பண்ணுங்க. நான் வந்து மாடலிங் வந்ததுக்கு முக்கிய ரீசன் வந்து என்னோட காலேஜ் டீச்சர்னு சொல்லலாம். இன்னொன்று என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஹைட்டாக இருக்கேங்கிறதுல ஒரு கிரிட்டிசிசம் மாதிரியே இருக்கும். ஸோ என்ன தான் பண்ணாலும், என்ன நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் நம்மளை பின்னாடியே நிற்க வைப்பாங்க. ஸோ அது மாதிரியே என் ஹைட்னாலே எனக்கு வந்து அது மைனஸ் மாதிரி தெரிஞ்சுது. என் ஃப்ரெண்ட் வந்து இது இப்போது இங்கே வந்து உனக்கு அது ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வாங்கி கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாடலிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். ஸோ இந்த விஷயத்தில் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாக இருக்கலாம். மொத்தமாக ஃபுல் கான்ஃபிடென்ஸோட நம்ம கருப்போ சிவப்போ ஹைட்டோ குட்டையோ நெட்டையோ கலர் என்ன எதுவுமே மேட்டர் கிடையாது. நம்மளோட கான்ஃபிடென்ஸ், நம்மளோட வாக், நம்மளோட டாக் மட்டும்தான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஹாய், ஹாப்பி உமன்ஸ் டே ஃபார் ஆல். ஓகே, இதுதான் என் ப்ரொஃபஷன், இதுதான் என் படிப்பு. ஸோ அந்த படிப்புனால தான் நான் வந்து இங்கே வந்து நிற்கிறேன் ஆஸ் அ டிசைனராக. ஸோ மோர் தென் ஒரு 300 மாடல்ஸ்க்கு மேலே நான் டிசைன் பண்ணிட்டேன்.
வெரைட்டி ஆஃப் காஸ்டியூம்ஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகும். ஸோ இந்த ஃபீல்டு வந்து வெரி லவ்வபிள் ஃபீல். ஆஸ் எ டிசைனராக நான் ரொம்ப என் லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். தென் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் மாடலோட எப்போவுமே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பேன் எனக்கு. சரிங்களா? ஸோ இந்த யங்ஸ்டர்ஸோட கூட இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் உமன்ஸோட. சரிங்களா? யங் லேடிஸோட. ஓகே. மங்கை ஐபிசி தமிழ் மங்கை ப்ரோக்ராமுக்கு ரொம்ப மிக்க நன்றி. நான் இந்த மாடலிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தது வந்து டோட்டலாகவே கௌதம்னால தான். பிகாஸ் எனக்கு அவர் தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி. அவர் எனக்கு சொன்னார் உன்னால் பண்ண முடியும்னு. ஸோ நான் இதுக்குள்ளே வந்ததே அவர்னால தான். அண்ட் ரீசெண்டாக நான் இப்போ சஃபி ப்ரோவோட மிஸ்ஸஸ் டிவா வின் பண்ணேன். மிஸ்ஸஸாக இருந்து வின் பண்ணுறதே பெருசு. ஸோ மிஸ்ஸஸ் டிவா வின் பண்ணேன். அதுக்கு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். என் கணவன், என் ஹஸ்பண்ட், அவர் சப்போர்ட் இல்லாமல் நான் எதுவுமே இல்லை. அதாவது பெண்களுக்குரிய ஒரு அங்கீகாரமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா வழக்கமாகவே பெண்களில் பல வகை இருக்காங்க. இப்போ அழகாக இருக்காங்க அப்படின்னா அதுக்குரிய எக்ஸ்பென்ஸை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அறிவாக இருக்காங்க அப்படின்னா அதுக்குரிய மரியாதையை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதே போல் தைரியமான ஒரு பெண்ணாக இருக்காங்க, ரொம்ப போல்டான ஒரு உமனாக இருக்காங்க அப்படின்னா அங்கே சமயத்தில் அவங்களோட போல்ட்னஸை இங்கே வந்து தப்பாக பார்க்குற உலகமாக தான் இருக்குது. எடுத்தெறிஞ்சு பேசுகிறவங்களாவோ இல்லை வாயாடியாவோ இல்லைனா வந்து மரியாதை கொடுக்காதவங்களாவோ இப்படி தான் பெண்களை வந்து சித்தரிக்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், இதை சொல்கிறதுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க, பெண்களுக்கு பெண்களே தான் எதிரியாக இருக்காங்க. ஓகே. ஸோ அதை முதல்ல இங்கே தவிர்க்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ஒரு மேடை வந்து உண்மையிலேயே கொஞ்சம் அவங்க யூஷுவல் ரொட்டீன்லேருந்து வெளியே வர்றதுக்குரிய இடமா தான், பிளாட்ஃபார்மாக தான் நான் பார்க்குறேன். இது கண்டிப்பாக இதை அமைச்சு கொடுக்குற சஃபியா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாருக்குமே என்னோட பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அழகாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இது எப்படி, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இது அழகு மட்டும் கிடையாது, இதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ரவுண்ட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதில் வந்து அவங்களோட அறிவையும் வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரியான கேள்விகளையும் கேட்பாங்க. ஸோ அழகு மட்டும் போதாது, அழகு மட்டும் வச்சுட்டு இங்கே சாதிக்கிறதுனா வெறும் அழகானவங்க மட்டும் தான் சாதிச்சிருப்பாங்க உலகத்தில். ஸோ இங்கே அறிவும் கூடவே சேர்ந்து பயன்பட்டு தான் இருக்குது. ஜென்ரல் லைஃப்பில் வந்து அறிவு இல்லாமல் என்ன பண்ண போகிறாங்க? ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமணமானதுக்கு பிறகு இந்த மாதிரியான ஈவெண்ட்டில் பெண்கள் வந்து பல சவாலை பார்க்குறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இது வந்து ஒரு மாறி வரும் ஒரு கலாச்சாரமாகவும் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் இங்கே உள்ள கணவன்மார்களுக்கு தேவை. ப்ளஸ் அவங்களோட மாமியார்கள் இந்த மாதிரியான உறவு முறைகள்லாம் யார் இருக்காங்களோ அவங்க இதை வரவேற்கணும். இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே பேசிக்கிட்டு இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஆகாது, இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இங்கே மாறணும். பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சஸ் அப்படின்வாங்க. இந்த உலகத்தோட பார்வையை மாறினா தான் சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எதுவுமே வந்து எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது. முன்னாடிலாம் வந்து வரும் கட்டையை வச்சு கறி அடுப்பில் சமைச்ச காலம் இருந்தது. அதுக்கப்புறம் மண்ணெண்ணெய் ஸ்டவ்னு ஒன்று வந்தது. அதை நம்ம ஏற்றுக்கிட்டோமா அப்படின்னு வந்து பார்த்தா அப்போவும் நம்ம ஏற்றுக்கல, வெடிச்சிடும் அப்படின்னு ஒரு பயந்தோம். ஓகே, மண்ணெண்ணெய் ஸ்டவ் அப்படின்னா அதுக்கும் ஒரு காலகட்டம் வந்தது, கேஸ் அப்படின்னாங்க. அதையும் யாருன்னா ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா பார்த்தா யாரும் ஏற்றுக்கல. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காலகட்டத்தில் வேறு வழியே இல்லை. நீங்கள் மாற்றத்தை வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லைன்னா பிற்காலத்தில் வர சந்ததிக்கு நம்ம ஆதிவாசி மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் இதெல்லாம் திணிக்கப்பட்ட ஒன்றா இருக்கும். ஒரு பட்டன் ஃபோன்லேருந்து இன்றைக்கி ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்தது இல்லையா? முன்னாடிலாம் நான் வந்து 2004 நான் ஒரு மொபைல் வாங்கினேன், ஐமேட் ஜஸ்ஜார் அப்படின்ட்டு. அது அப்போவே ஒரு 54,000 ரூபா அந்த ரேட்டு. அப்போ வந்து பல்சரே அந்த ரேட்டு தான். அப்போ அந்த ஃபோனை நான் வச்சுருக்கும் போது பெரிய திருவள்ளுவர் இவர் வந்து அந்த ஸ்டைலிஷ்லாம் இருக்கும், அதில் குச்சி வச்சு தான் குத்திட்டு இருப்பார் ஃபோனில் அப்படின்னு. அப்போ வெறும் பட்டன் ஃபோனாக தான் இருந்தது. அப்போ அந்த மாற்றத்தை நான் ஏற்றுக்கிட்டேன், அடைஞ்சேன். அப்போ வந்து கிண்டல் பண்ணவங்கலாம் இன்றைக்கி எல்லாருமே ஆண்ட்ராய்டை இந்த மாதிரி டச் வச்சுட்டு எல்லாருமே தடவிட்டு தான் இருக்காங்க ஸ்க்ரீனை. நிச்சயமா மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சரி, இந்த உமன்ஸ் டேக்கு உங்களோட ஸ்டைலில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க உலகத்தில் வாழ்கிற மகளிருக்கு? அதாவது பெண்கள் மட்டும் கிடையாது, பொதுவாகவே இதை சொல்லுவேன். பயப்படாத, எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்படாத. நீ பயந்தா இந்த உலகம் உன்னை ஏறி மிதித்து எட்டி உதச்சி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலாக மேற்கொள்ளுங்க. லைஃப்பில் நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம்ன்றது தான் என்னோட கருத்து. தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்பவே நன்றி சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த நிறைய ஃபேஷனிஸ்ட்டை வந்து க்ரூம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அதே நேரத்தில் வந்து நிறைய சினிமாஸுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இந்த எல்லா ஈவெண்ட்லேயுமே உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறது எது? எனக்கு ஆக்சுவலாக மேக்கப்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் கஷ்டம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும்.
யா ஸோ அதனால் பிடிச்ச தொழில் பண்ணுறதுனால எனக்கு எதுவுமே பெருசாக கஷ்டமாக தெரியல. தூக்கம் இல்லாமல் பண்ணாலும் சாப்பாடு இல்லாமல் பண்ணாலும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட லைஃப்லேயே நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுற ஒரு விஷயம் ஒரு உமன்ஸ் டேல அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் லைக் ஈச் டே இஸ் அன் அச்சீவ்மெண்ட் ஃபார் மீ. நேற்றை விட இன்றைக்கி ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஸோ நேற்று ஒரு பெஸ்ட் பண்ணியிருக்கலாம், இன்றைக்கி ஒரு பெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே ஐ ஜஸ்ட் செலிப்ரேட்டட். இட் இஸ் நாட் அன் அச்சீவ்மெண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு மச் மோர் இன்னும் நிறைய பண்ணணுங்கிற ஆசையும் இருக்குது. உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து பெண் குழந்தையா ஆண் குழந்தையா மேம்? ஒரே ஒரு பெண் குழந்தை. நீங்கள் உங்களோட பெண் குழந்தைக்கு வந்து இந்த சமுதாயத்துக்குள்ளே எப்படி வாழணும்னா நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு ஒரு லெசன் சொல்லி கொடுப்பீங்க? ஸ்ட்ராங்காக இருக்கணும் அண்ட் அவங்களுக்கு தன்னம்பிக்கையோடு இருக்கணும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் பெரிய திரையே நமக்கு. ஏன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சாதனை நம்ம புரியணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் வேணும், ஸ்ட்ரென்த்தும் வேணும், பயத்தை போக்கணும். அந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த உமன்ஸ் டேக்கு நீங்கள் சொல்கிற மெசேஜ் என்னவாக இருக்கும்? விமன்ஸ் டேக்கு டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். லைக் நம்ம பெண் தானே அப்படிங்கிற நீங்களே முதல்ல தாழ்த்தப்படாதீங்க. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சு யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். விமன் டு விமன் ஹெல்பிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தொழிலாக எடுத்து பண்ணாலும் சரி, இல்லை உங்களுடைய டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, live the moment so that like you won't feel regret about it anymore. Thank you so much. Thank you so much. Thank you. எண்கள் இல்லாமல் கணிதம் இல்லை, பெண்கள் இல்லாமல் மனிதம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையுமே வந்து தாயா, மகளா, குழந்தையா, பெரியம்மாவா, இந்த மாதிரி எல்லா உறவுகள்லையுமே பெண் என்கின்ற உறவு வந்து ஆணித்தரமா அந்த குடும்பத்தையே வழி நடத்திட்டு இருக்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த மகளிர் தினத்துல ஐபிசி மங்கை சேனல் சார்பா ரொம்பவே சூப்பரா வந்து இந்த ஃபேஷன் ஷோவை நீங்க பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபா. இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்பிளாக ஆஃபீஸ் அண்ட் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு சிம்பிள் மேக்கப் நான் போட்டு காமிக்க போகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா?